ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. பர்சன்டேஜில் 12th சம் பார்க்குறோம். எக்ஸின் ஒய் சதவீதம் 50 எனவும் ஒய்யின் ஜெட் சதவீதம் 25 எனில் எக்ஸுக்கும் ஜெட்டுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கங்கிற டீட்டெயிலை முதல் வெளியில் எடுத்துக்கலாம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸின் ஒய் சதவீதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்க 15 சொல்லி சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒய்யின் ஜெட் சதவீதம் என்ன அப்படின்னா 25 சொல்லி சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒய்க்கு வந்து நம்ம ஒய் கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நம்ம கண்டுபிடிச்சாகணும். எக்ஸ் கண்டுபிடிக்கலாம் இல்லை ஒய் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜெட்டுங்கிற சைடு, இந்த ஜெட் பை 100ங்கிறது இந்த சைடு வரும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா ஜெட் வந்து கீழே போயிடும், 100 வந்து மேலே வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஒய்ங்கிற வேல்யூவை வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த எக்ஸுல இருக்கிறதுல இந்த ஒரு இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா x into 25 into 100. So divided by இங்க ஆல்ரெடி ஒரு 100 இருக்கு. So 100 into z. இப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இங்கே 50 இருக்கு. ஸோ இந்த 50ங்கிறது 2 times 25 டேபிளில், இது உங்களுக்கு 1 டைம். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கு 100 by 100 இருக்கு. ஸோ 100க்கு 100 கேன்சல். பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x by z is equal to 2 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ x is equal to 2z. இப்போ அது நமக்கு ஆப்ஷன்ல எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏல இருக்கு. தேங்க்யூ.